ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்திருந்தோம். என் பையனுக்கு நாட்டுக்கோழி பிடிக்காது, அவன் சாப்பிட மாட்டான். எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்றான்னா கெஞ்சினோம், சாப்பிடல. சரி, அவன் ஆக்சுவலாக நாட்டுக்கோழியில் என்ன எலும்பு தான் நிறையா இருக்கும், கொஞ்சம் தான் பீஸு, கொஞ்சம் தான் சதை இருக்கும். அதை சாப்பிட்றான்னு கெஞ்சினாலும் சாப்பிடவே இல்லை. ஐடியா பண்ணி சரி முட்டை கலக்கி மாதிரி போட்டு தரவா, அதில் சிக்கனை போட்டு தந்துடுவா அப்படின்னு கேட்டேன். சரி கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கரண்டி குழம்பு எடுத்துகிட்டு அதில் சிக்கன் பீஸ்லாம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு, அப்புறம் முட்டையை உடச்சி உப்பு போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தேன். அது சரியா எப்படியாவது சாப்பிட்டா போதும், நமக்கு தேவை அவனுக்கு சிக்கன் சாப்பிட்டா ஆகணும், அதனால் எப்படியோ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாட்டுக்கோழின்னு போகிறீங்களே, ஒரே குழம்பே தான் வைக்கிறீங்க, நாட்டுக்கோழியே தான் வைக்கிறீங்க, வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாரம் நாட்டுக்கோழி தான் எடுக்கிறோம். என்ன செய்கிறது, எங்கள் அப்பாவுக்கு மீன் வாங்கினா ஸ்கின் அலர்ஜி ஆகுது, சாப்பிட மாட்டார். எங்கள் வீட்டில் பிராய்லர் பிள்ளைங்கள்லாம் பிராய்லர் சிக்கனாக தான் அடிக்கடி சாப்பிடுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சரி நாட்டுக்கோழியாவது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்குறது. அதனால் அடிக்கடி இப்போ எங்களுக்கே போர் அடிக்குது, என்னடா இது எப்போ பார்த்தாலும் நாட்டுக்கோழியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே நான் வாரம் நாட்டுக்கோழி எடுக்கிறோம், வீட்டில் எடுத்து தினமும் சமைக்கிறத தான் வைக்கிறேன். ஒரே குழம்பா நான் திரும்ப வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிஸ்டர் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி தானே எல்லாருமே நினப்பாங்க, என்ன ஒரே குழம்பையும் இந்த பொண்ணு காமிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாரம் நாட்டுக்கோழி எடுக்கிறோம், அதை தான் நான் போடுறேன். இந்த பாருங்கள், என் பையன் கூட அந்த முட்டையில் இருக்கிறத பிச்சு காமிக்கிறான் பாருங்கள், நானும் காமிக்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும்னு சொல்லி. இது நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு தான். எப்போவுமே அன்னன்னைக்கு செய்கிறது தான், ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுவேன். ஆனால் நீ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒரே வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. வீட்டில் வைக்கிறது தானே ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் பசங்களாம் நாட்டுக்கோழி சாப்பிடுவாங்களா? என் வீட்டில் இவங்க ரொம்ப சொல்ல. சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.